அடிக்கிற வெயிலுக்கு வெளியே எட்டியும் கூட பார்க்க முடியல. ஆனா வெளியே போனா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் யோசிப்போம். நம்ம எல்லாரும் பொதுவா என்ன யோசிப்போம் அப்படின்னா, சம்மர்னாவே ஊட்டி, கொடைக்கானல், மூணார் சோ அந்த மாதிரி பிளேஸ் தான் நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம மைண்டுக்கே வந்து வராதுங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா மனசு வந்து அவ்வளவு ஒரு அமைதியாயிருங்க. நமக்கு வந்து யாரோட டிஸ்டர்பன்ஸுமே இருக்காதுங்க. அதாவது ஒன்லி நம்மள வந்து வைல்ட் அனிமல்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதான் பண்ணது. மத்தபடி நம்மளுக்கு ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து இருக்காதுங்க. இந்த ஒரு இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. அதாவது நம்ம ரைடு போலாங்க. திம்பம் இருக்கு இல்லைங்களா? சோ திம்பம் போயிட்டு ஹாசனூர், கொள்ளைகால் சோ அந்த ஒரு ரூட்ல வரும்போது பாத்தீங்கன்னா சும்மா சில்லுன்னு இருக்கும். நாங்க போன டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வெயில் வந்து சும்மா பொழந்து கட்டிட்டு இருக்குது. ஆனா அங்க வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. அங்க நமக்கு குடிக்கிற தண்ணி கொடுத்தாங்க. ஆனா தண்ணியும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. நீங்க யாராவது வந்து இந்த வெயிலுக்கு வந்து ஐயோ வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு தான் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல்லாம் போகாதீங்க. இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. ஜாலியா இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் இன்ட்ரோல வந்து சொல்லியிருப்பேன், நாங்க வந்து ரைடு தான் போயிருந்தோம் அப்படின்ட்டு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க, நாங்க வந்து எல்லாருமே ஃபேமிலி ரைடு தான் வந்து கிளம்பிடுவோம். அதுவும் இங்க அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கவே முடியல. இங்க நமக்கு ஃபாரஸ்ட் ஏரியாங்க. சுத்திலும் சத்தியமங்கலத்துல வந்து ஃபுல்லா ஃபாரஸ்ட் இருக்குது. நமக்கே இப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னா இன்னும் அந்த மத்திய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு நிலைமைனே தெரியல. எங்க அம்மா ஊர்லாம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டைங்க. அங்கெல்லாம் போனோம்னா அவ்வளவுதான் வெயிலு. சொல்லவே தேவையில்லைங்க, பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குது அம்மா வெயிலு. அப்புறம் நாங்களே ரெண்டு இது மாதிரி ஹாலிடே வந்துச்சுங்களா, சோ வந்து நம்ம ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பிட்டோம். இப்ப நம்ம போயிட்டு இருக்க பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹாசனூருக்கு தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த ஹாசனூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. அதாவது சத்தி நீங்க நம்ம வந்து பண்ணாரி என்ட்ரி ஐட்டம்னாவே ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். எந்த அளவுக்கு அழகு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து ஆபத்து நிறைய இருக்குதுங்க. நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, ரோட்ல ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா யானை வந்து சும்மா கூட்டம் கூட்டமா நின்றுட்டு இருக்கோம். நாங்க போனப்ப வந்து யானை இருந்துச்சு. நான் எந்த இடத்துல யானையை பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இது மாதிரி வந்து போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. கரெக்டா எந்த இடத்துல வந்து அனிமல்ஸ் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து போர்டெல்லாம் இருக்கும். அப்புறம் நாங்க ஃபேமிலியா எல்லாருமே ஜாலியா போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போற வழி. சோ அதை வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணாரியம்மன் கோயில் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. இந்த ஹில்ஸ்ல போறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 90% பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பண்ணாரியம்மன் கோயில இறங்கி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவாங்க. நாங்களுமே அப்படிதாங்க. எப்ப நாங்க வந்து ரைடு போறதா இருந்தாலும் சரிங்க, கோவில் இறங்கி எங்களோட அம்மன் தாயை மனசார கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க கிளம்புவோம். அம்மா தாயே நாங்க மேல போயிட்டு வர்றோம், பத்திரமா நாங்க திரும்ப இங்கேயே வரணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு போவோம். சும்மா நம்ம காட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே பாத்தீங்கன்னா இந்த புலியோட ஸ்டில்லு சும்மா கம்பீரமா இருக்குங்க. இது வந்து ரிசர்வ் ஏரியா. நம்ம அசால்ட்டா சொல்லிடுவோம் புலி தானே, சிறுத்தை தானே, கரடி தானே அப்படின்ட்டு. ரொம்பவுமே டேஞ்சருங்க. அதுக்கு டேஞ்சர் இல்ல, நமக்கு ரொம்ப டேஞ்சரு. அப்புறம் இப்படி பாத்தீங்கன்னா மலையில இருந்து இறக்கிட்டு வர்ற வண்டியெல்லாம் பிரேக் டவுன் ஆயிரும். அங்கங்க நிறுத்திடுவாங்க. இததான் பாத்தீங்கன்னா யானை இருக்குது. சும்மா யானை பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா நின்னுச்சு. அது குட்டியோட நிக்குதுங்க. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் போட்டு விட்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஆனா யானையை பார்த்து நானே பயந்துட்டேங்க. எப்பவுமே பார்த்தோம்னா ஏதோ ஒரு யானை இல்லைன்னா ரெண்டு யானை தான் நிக்கும், தெரியுதுங்களா? யானை வந்து ஒரு குட்டியோட நிக்குது. எனக்கு வேற ஒரு பக்கம் பயங்க. நம்ம ரோட்ல பைக்ல நின்றுட்டு இருக்கோம், திடீர்னு துரத்துட்டு வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. அப்புறம் நாங்க வந்து மூவ் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு போயிட்டோம். ஏன்னா நம்ம கூட குழந்தைங்களும் வேற இருக்காங்களா, சோ நம்மனா கூட எதுவும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்க வச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு மூவ் பண்ணிட்டோம். பாருங்க அத்தனை யானை நிக்குதுங்க. நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா காத்தால ஒரு 11:30 இருக்குங்க. அந்த டைம்ல போயிருந்தோம். அப்புறம் இதே மாதிரிதாங்க மேல வந்து லாரியில ஏத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிரைவர் அண்ணாலாம் வந்து அங்க வந்து விநாயகர் கோயில் இருக்குங்க. அதாவது திம்பத்துக்கு மேல ஏத்துறதுக்கு முன்னாடி விநாயகர் கோயில் இருக்கும். அந்த கோவில்ல சாமி கும்பிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா லோடு வண்டியில வந்து மேல ஏத்துவாங்க.
ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுமேங்க, போன டைம் நாங்க வந்து திம்மம் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆமணி பஸ் வந்துச்சுங்க. அது என்னாச்சு அப்படின்னா அந்த பள்ளத்துல வந்து கீழே தவறி விழுந்துருச்சு. அதுல வந்து ஒரு 15 பேர் 20 பேர் வந்து டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்க கீழே இறங்கி வரும்போது எல்லாருமே கேட்டாங்க அந்த பஸ்ஸுக்கு என்னாச்சுன்னு. ஆனா எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாரும் மேல வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு தான் போனோம். இன்னொன்னு தேங்காய் உடைச்சிட்டாங்க பாத்தீங்களா. சோ வந்து ஹெவி லோடு வண்டி ஏத்துறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிற விநாயகரையும், அப்புறம் அங்க வந்து ஒரு அம்மன் சாமி இருக்கிறாங்க, சைட்ல வந்து அம்மன் இருக்கிறாங்க குழந்தைய வச்சுட்டு, அந்த அம்மன் சாமியை கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஏத்துவாங்க. உண்மையாவே இது வந்து சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த 4 டயருக்கு கீழே வந்து எலுமிச்சம்பழம்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டன்னு கணக்குல வெயிட் இருக்குங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நெஞ்ச வெயிட் எல்லாம் கிடையாது, டன்னு கணக்குல வெயிட் இருக்கும். நான் சொன்ன அம்மன்டா இவங்க தான். இதோட ஹிஸ்டரி எல்லாம் வந்து சரியா தெரியல, பட் எங்க நடுக்கல்றதா தெரியுங்க. இது வந்து காட்டு பண்ணரிக்கு போற கோயிலுங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா ஹேர்பின் பெண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேல ஏறுற வண்டி லெப்ட்ல ஏறி அப்புறம் மேல போகுங்க. அது மாதிரி இறங்குற வண்டி தள்ளிதான் இறங்கும். ஆனா இப்பெல்லாம் என்னாச்சுன்னா இந்த கார்காரங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு டர்னிங்ல வந்து முன்னாடி போயிடுறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த டர்னிங் பிளேஸ் எல்லாம் ரொம்பவே ஆபத்தான பிளேஸுங்க. நீங்க அந்த ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி போறதுல எதுவும் ஆக போறது இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா சரு சருன்னு குறுக்க உள்ள வந்துடுறீங்க. பைக் ஓட்டுறவங்களுக்கும் தடுமாற்றமா இருக்கும், லாரி ஓட்டுறவங்களுக்கும் தடுமாற்றமா இருக்கும். மெயினா இந்த மலையில இருந்து கீழே இறக்கும் போது லாரிக்காரங்க வந்து தடுமாற்றமா இருக்குங்க. சோ இந்த வண்டி எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல. அப்புறம் நாங்க வரும்போது பார்த்தது இந்த ஒரு லாரி தாங்க. அதாவது வந்து டன்னு கணக்குல வெயிட் இருக்குங்களா. சோ வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி இறக்கணுங்க. உண்மையாவே இந்த டிரைவர் அண்ணா லைஃப் தான் வந்து மரணத்தை நேருக்கு நேரா பாக்குற லைஃபுங்க. இந்த லாரியை பாருங்க எப்படி ஏத்தி கொண்டாந்து இறக்கிட்டாங்கன்னு. நல்ல வேலை அவங்க கரெக்டா பிரேக் டவுன் போட்டு இறக்கிட்டாங்க. பிரேக் டவுன்னா அதாவது பிரேக் போட்டு ஓரத்துல இறக்கிட்டாங்க. இதே வந்து கொஞ்சம் தள்ளி போயிருந்தாலுமே மலையில இருந்து உருண்டு போயிருக்கும். அதனால மேல இருந்து இறங்கும் போது பாத்தீங்கன்னா மொத்தம் 27 ஹேர்பின் பெண்டோ என்னமோங்க. 22 ஹேர்பின் பெண்ட்ல வந்து இறக்கிட்டாரு. அந்த கடைசி ஒரு 4 பெண்டுக்கு முன்னாடிதான் வந்து பிரேக் பிடிக்கலையா இல்ல என்னன்னே ஒண்ணும் தெரியல, கொண்டாந்து ரொம்ப ஓரமா வந்து இறக்கி வச்சிருக்காரு. அது மாதிரி இந்த ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. ஏன்னா பைக் ஆகட்டும் லாரி ஆகட்டும் எது எப்படி வரும்னே தெரியாது. சோ நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க இந்த ரோட்ல பைக் ஓட்டுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு ரோடு தான் சொல்லலாம். தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா ஹேர்பின் பெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரொம்ப டேஞ்சர் பிளேஸ்னா கொல்லிமலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ் இந்த ஒரு திம்மன் தான். உங்களுக்கே தெரியும் டர்னிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க. கொஞ்சம் அசந்தனாலோ கொஞ்சம் ஏமாந்தம்னாலும் அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சு, ஜோலியை முடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆகி போயிரும். அது மாதிரி இப்ப மேல ஏறிட்டு இருக்குல்ல வண்டி, நம்ம பின்னாடி வந்து கூடவே வந்து ஏறக்கூடாதுங்க. ஏன்னா விஸ்குனவங்க அந்த ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்தாங்கன்னா பின்னாடி சர்ருன்னு வண்டி வந்துரும். நிறைய டைம் அது மாதிரி ஆயிருக்கு. இப்ப வந்து இந்த பழைய காலத்து வண்டி ஒண்ணு போச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து நிறையவே பார்க்கலாம் இந்த ரூட்ல போகும்போது. அப்புறம் நாங்களும் வந்து கொஞ்சம் ஒரு ஓரமா பைக்கை நிறுத்திட்டுங்க அந்த ஒரு வியூ வந்து பாத்துட்டு இருந்தோம். பட் வந்து இப்படிலாம் வந்து பைக் வந்து நிறுத்தக்கூடாதுங்க. ஆனா எங்களுக்கு இப்படி நிறுத்தி பார்க்கல கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ வந்ததை என்ஜாய் பண்றது தானே அப்படின்ட்டு கொஞ்சம் நிறுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் திரும்ப வந்து கிளம்பிட்டோம். இந்த டிரைவர் என்ன பாருங்க வண்டி எவ்வளோ ஏத்தி வளைக்கிறாங்கன்னா, ஸோ இப்படிதான் வந்து ஏத்தி வளைக்க முடியும். நம்ம வந்து மேல ஏறும்போது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் சைடு தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி மலையில இருந்து வண்டி இறங்கும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஏன்னா அவங்க ஏறிதான் வளைப்பாங்க. நான் அதனாலதான் உங்கள்கிட்ட வந்து இத்தனை டைம் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பதான் திம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கேயே பாத்தீங்கன்னா போர்டெல்லாம் இருக்கும், அதாவது எந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பயங்கர பசியாயிருச்சு. அப்புறம் அங்க ஒரு ரெசார்ட் இருந்துச்சு, அங்க போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம்.
ஆனா உண்மையாவே இங்க வந்து சாப்பாடெல்லாம் நல்லாதாங்க இருந்துச்சு, குறையெல்லாம் வந்து சொல்ல முடியாது. சூப்பரா இருந்துச்சு. முருகன் கஃபே அப்படின்ற ஒரு கடை. நீங்க யாரெல்லாம் வந்து திம்பத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கல, இது வந்து எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா திம்பம் போயிருக்கோம், நிறைய டைம் நிறைய கடையில வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த கடையில வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா குறையே வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்பாரு, பச்சைப்பயிறு, ரசம், மோர் குழம்பு, அப்புறம் நான்வெஜ் ஐட்டம் இருந்துச்சு. நான்வெஜ் ஐட்டத்துல எல்லா ஐட்டம் இருந்துச்சு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட போயிட்டோம். எங்களுக்கு போன உடனே இருந்த பசியில ஐயோ எப்பனா சோத்த போடுவீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பசியாகி போச்சுங்க. அப்புறம் சாப்பாடு போட்டாங்க, சாப்பாடு போட்ட உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்கள்ட்ட வந்து குழம்பு கிட்டத்தட்ட 9 வெரைட்டியோ 10 வெரைட்டியோ இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 10 வெரைட்டியுமே வாங்கி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். உண்மையாவோ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. நான் வந்து வீடியோல சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இருந்த பசியில சாப்பிட்டேன். அப்புறம் மரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குரங்குங்க தாங்க. அந்த ஏரியால குரங்கு, ஏகப்பட்ட குரங்கு இருந்துச்சு. அப்புறம் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு இருந்தோம். ஸோ வந்து ரொம்ப வெயிலா இருக்குது, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து பாருங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ள வர்றதுனாவே மைண்டு அவ்வளோ பீஸ்ஃபுல் ஆயிரும். அண்ட் தென் கொஞ்சம் சேஃப்டியாவும் இருக்கணும். அப்புறம் மாடெல்லாம் பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு விட்டு இருந்தாங்க. நம்ம இந்த திம்பத்துல இருந்து ஹாசனூர் போகும்போது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மூங்கில் காடுகள் தான் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் மூங்கில் காடுகளா இருக்கும். இந்த யானையோட லீலைகள் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். எல்லாமே வந்து அங்க மூங்கில் வந்து உடைச்சு 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 போட்டு இருக்கோம். அப்புறம் அதையும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். அப்புறம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா போர்டெல்லாம் கூட வச்சிருப்பாங்க. அதாவது வந்து புலிகள் நடமாடும் இடம், சிறுத்தைகள் கிராசிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்டு வச்சிருப்பாங்க. நம்ம இடையில வந்து வண்டி நிறுத்துறது பிரச்சனை இல்லைங்க, ஆனா ரொம்ப டேஞ்சர். ஸோ அதனால பார்த்துதான் வந்து பைக்ல நிறுத்தணும். அப்புறம் அவங்க மேல வந்து இந்த கிரீன் கலர் போர்டு, ஹைவே போர்டு வச்சிருப்பாங்க. நம்ம எங்க வந்து எந்த பிளேஸ்க்கு போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போர்டெல்லாம் கூட வந்து வச்சிருப்பாங்க. இதே கூட பார்த்துட்டு போய்க்கலாம். பெங்களூருக்கு 220, மைசூருக்கு 180, கொள்ளைகாலுக்கு 78. ஸோ வந்து அவங்க வச்சிருக்க ரூட்டையும் பார்த்து போய்க்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி காட்டுக்குள்ளாம் போகும்போது பாத்தீங்கன்னா மதிய டைம்ல போயிட்டு வரணுங்க. யாருமே வந்து ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல 5:30க்கு மேல அப்பெல்லாம் வந்து போறது வச்சு கூடாது. காத்தால வந்து 10 மணிக்கு மேல, அப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி முடியல, எங்க 4:30. ஏன்னா கிளைமேட் பொறுத்து 4:30 ஆச்சுன்னா வந்து நம்ம கீழே இறங்கிடணும். இப்ப போற வழியிலே பாத்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு போனோம்னா அந்த ரோடு கட் ஆகிச்சு பாத்தீங்களா, ரைட் சைடு போனோம்னா கொள்ளைகால் வந்து போய்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் இந்த திபெத்தியன் டெம்பிள் வீடியோ நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. அது ரொம்ப ஒரு புதுசா இருக்க மாதிரி இருக்கும். இந்த நேபாள்ல எப்படி கோவில் இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் கோவில் இருக்கும். அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. அப்புறம் போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரெசார்ட்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்டே பண்றதுனா கூட பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நாங்க வந்து ரெசார்ட்லாம் வந்து ஸ்டே பண்ணது இல்லை. ஸோ அதனால ரேட்டும் நமக்கு தெரியாது, அது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியாதுங்க. நம்ம போய் இந்த மசனக்குடி அந்த மாதிரி இடத்துல வேணா தங்கி இருக்கிறோம். இந்த மாதிரி இடத்துல வந்து தங்குனது கிடையாது. அப்புறம் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க தோட்டத்தை சுத்தி வேலி தான் போட்டிருக்காங்க, மின்கம்பி வேலிகள்ங்க. அது கரெக்டா ஒரு 4 மணிக்கு மேல ஆச்சுன்னா ஆன் ஆயிரும் போல. அந்த லைட் வந்து விட்டு விட்டு எரிய தெரியும். ஸோ அந்த போர்ட்ல பாத்தீங்கன்னா நோட் பண்ணீங்களா, புலிகள் கிராஸ் பண்ற ஜோன் போட்டிருக்காங்க. இத்தனை வீடு இருக்குது, இத்தனை ஆபீஸ் இருக்குது, இதெல்லாம் இருந்துமே புலிகள் கிராஸ் பண்ற ஜோன் போட்டிருக்காங்க. அப்புறம் நாங்க போற வழியில ஒரு சமதளமான பிளேஸ் பார்த்தோம். அப்புறம் பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் போய் அங்க ஸ்டே பண்ணிட்டு போலாமே அப்படின்னு சொல்லி போட்டுங்க உள்ள போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். உண்மையாவே அவ்வளோ ஒரு அமைதியா இருந்துச்சுங்க. எப்படா இப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம உலகத்தை மறந்துட்டு வேறொரு உலகத்துக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீலுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சாப்பிடும்லங்க ஒரு காய், இந்த காயோட பேர் வந்து எனக்கு சரியா தெரியல, வில்வங்காயா இது என்ன காய்னு சரியா தெரியல. ஆனா இந்த காய் வந்து சாப்பிடுவோம், அது மட்டும் நல்லா தெரியும். இதோட டேஸ்டும் பாத்தீங்கன்னா லைட்டா புளிச்ச மாதிரி இருக்கும். இந்த காயோட பேர் தெரிஞ்சா உங்களுக்கு சொல்லுங்க. அப்புறம் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. புளிப்பு இல்லாம இனிப்பு இல்லாம நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்க வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம்.
அப்புறம் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா இருந்தாப்புல இந்த மானெல்லாம் வந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்களுக்குள்ள வந்து பயம் பிடிச்சிருச்சு. அடடா போச்சுடா, இன்னைக்கு நமக்கு ஜோலி முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி புலியோ சிறுத்தையோ கிராஸ் பண்ண போது நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா திருப்புன்னு வேகமா மானெல்லாம் வந்து ஓடிட்டே இருந்துச்சுங்க. ஆனா கடைசி வரைக்கும் பார்த்தோம், அந்த இடத்துல ஒண்ணுமே வந்து கிராஸ் ஆகல. அப்புறம் இருந்திருந்தாப்புல எல்லா பேர்ட்ஸுமே பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு லைட்டா பயம் பிடிச்சிருச்சு. சரி ஓகே, இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு நினைச்சோம். அப்பனா சரி மதியம் 1 மணி 2 மணி தானே, இந்த டைம்ல என்ன வரப்போகுது அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஆனா யாரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்ல வந்து தயவு செஞ்சு போய் உட்காராதீங்க. நாங்களே வந்து தெரியாம தான் போய் உட்கார்ந்துட்டோம். ஏன்னா வந்து இது ரிசர்வ் ஏரியாங்களாமா. சோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மானு கூட்டத்துல எல்லாம் வேகமா ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு மான் மட்டும் நின்று எங்களை பார்த்துட்டு அது திரும்ப ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் போனதுக்கு ஏதாவது போட்டோ எடுத்து ஆகணுமே அப்படின்னு சொல்லி போட்டுங்க எல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு குரூப் சொல்லுவாங்க பாத்தீங்களா, போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆளு, அப்புறம் லவர் கூட முக்கு போடுறது ஒரு ஆளு, அப்புறம் வாந்தி எடுக்கிறது ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கேங்ல வந்து எல்லாமே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து திரும்ப கிளம்பிட்டாங்க போட்டோ எடுத்துட்டு. அப்புறம் அங்கேயுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டுங்க, ஸ்கூல் ஆகட்டும் எல்லாமே இருந்துச்சு. என் மனசுல வந்து ஒரு குட்டி ஏக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து கீழே தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படியாவது இந்த மலை பிரதேசத்துல போயிட்டு நமக்கு நீங்க ஒரு இடம் வாங்கி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதான் நம்மளோட கடைசி காலத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நமக்கு மனசு வந்து அவ்வளோ அமைதியா இருக்குங்க. அது கடைசி காலத்துல வரும்போது நம்ம எல்லா சோர்ஸுமே பண்ணி வச்சுட்டுதான் வரணும். அப்புறம் அங்க ஒரு குரங்கு பாத்துங்க. இத்தனை நாள் அதுங்க சாப்பிடுறதுன்னு நான் நோட் பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மண்ணுல வந்து சுண்டல் கிடந்துச்சு. அது என்ன பண்ணுதுன்னா எடுத்து கையில தேய்ச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுதுங்க. சோ வந்து அப்படியே வந்து எதுவும் எடுத்து சாப்பிடுறது கிடையாது. அதுவும் கூட பாத்தீங்கன்னா நீட் பண்ணிதான் சாப்பிடுது. இதான் பாத்தீங்கன்னா திம்பம் பாயிண்ட்டுங்க, வியூ பாயிண்ட்டுங்க. கரெக்டா வனத்துறை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போர்டே வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து நாங்க நின்னு பாத்துட்டு போனோம். அந்த வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கு வேற லெவலுங்க. இங்க இருந்து பாக்குறோம்னா அந்த டவுன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சத்தி தான். அந்த கீழே கிரீனிஷ் பிளேஸ் எல்லாமே காடு தாங்க, ஃபுல்லாவே காடு தான். தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸ் வந்து சத்தி தாங்க. காட்டுலயே வந்து அடர்ந்த காடுகள். அப்புறம் புலியோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சுங்களாமா. அப்புறம் ஒரு ரேஞ்சர் சார் வந்து வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பைக் எல்லாம் வந்து எங்கேயுமே இடையில நிறுத்தாதீங்க, நீங்க வந்து குழந்தையும் வேற வச்சிட்டு இருக்கிறீங்க, இடையில நிறுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருந்தேங்க. அப்புறம் இந்த வண்டியில இறங்குது பாத்தீங்களா டேர்னிங்ல, ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பயமா இருந்துச்சு. கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி போலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல திடீர்னு டேர்னிங்கா இருக்குது. என்ன பைக் வருதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பொறுமையா போயிட்டே இருந்தோம். ஏறும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஆனா இறங்கும் போது பாத்தீங்கன்னா டக்குனே வந்து மூவ் பண்ணி இறங்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இறக்கம் தானே, ஸோ அதனால ஸ்பீடா வந்து இறங்கிட்டோம். ஆனா இந்த லாரியோட வெயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா இறங்கும் போது நமக்கே பயமா இருந்துச்சு. ஐயோ சாமி எப்படா இப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட நான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல டிரைவிங் ஓட்ட தெரிஞ்சிருக்கணுங்க. அந்த மாதிரி வாங்க. அப்புறம் போற வழியில பாத்தீங்கன்னா இந்த சிங்கவால் குரங்கு இல்லைன்னா கருங்குரங்குன்னு சொல்லுவாங்க. சும்மா அத்தனை குரங்கு இருந்துச்சுங்க, கூட்டம் கூட்டமா. நாங்க எப்பவுமே போவோம், ஆனா இந்த அளவுக்கு வந்து நாங்க பார்த்ததே இல்லை. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஜாலியா ரோட்ல உட்காந்து ஹாயா அப்படின்னு உட்காந்துட்டு இருந்துச்சு. ஆனா எத்தனை குரங்கு பாருங்களேன். அப்புறம் மூஞ்சி ஃபுல்லா கருப்பா இருக்குங்க இந்த குரங்குங்களுக்கு மட்டும். அப்புறம் அதையும் பார்த்துட்டு நாங்க வந்து மூவ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பாத்தீங்களா எல்லாம் லைனா உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு கிளம்பியாச்சுங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த போர்டு வந்து ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஹில்ஸ்ல ஏறுற வண்டிங்களுக்கு வந்து வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்புறம் இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கியர்ல வந்து நீங்க மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நான் அப்படியே லைனா வரும்போது ஒவ்வொன்னா படிச்சுட்டு அப்படியே லைனா கீழே இறங்கிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த திம்ப ஹில்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்குது.
சோ மறக்காம பாருங்க, ரொம்பவுமே நல்லா இருக்கும். உண்மையா அவ்வளோ டேஞ்சரான ஒரு பிளேஸ் தான் சொல்லலாம். அண்ட் தென் சூப்பரா இருக்குங்க. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி திம் பிளேஸ்க்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் வந்து திம்மத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணாரியம்மன் கோவில் செக் போஸ்ட் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த கீழே வந்து இறங்கும் போதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கு. அப்பாடா இப்பதாண்டா உசுரே வந்துச்சு. என்னதான் த்ரில்லிங்கா இருந்து மேல போனாலுங்க கீழே வரும்போது நமக்கு உசுறு வந்த மாதிரியே ஃபீல் ஆகும். அப்புறம் இந்த செக் போஸ்ட்ல வந்து நம்மள செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அதாவது மலைக்கு மேல ஏறும் போதும் கேட்பாங்க, மலையில இருந்து கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த லாரி எல்லாம் வருது பாத்தீங்களா, இந்த லாரி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த செக் போஸ்ட்ல இந்த ஒரு கம்பி இருக்கு, அந்த கம்பி எதுக்கு இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. ஏன்னா நான் ஒண்ணு நினைக்கிறேன், அது கெஸிங் சரியாக்கான்னு தெரியல. அப்புறம் நாங்க போயிருந்த டைம் பாத்தீங்கன்னா பௌர்ணமிங்களா. சோ பண்ணாரியம்மன் கோயில்ல பயங்கர கூட்டங்க. நார்மல் டேஸ்லயே வந்து பண்ணாரியம்மன் கோயில் பயங்கர கூட்டமா இருக்கும். சோ இது வந்து சொல்லவா வேணும். அப்புறம் நாங்க இன்னொரு பிளான் போட்டு கொடிவேரிக்கு வந்து போயிட்டேங்க. ஏன்னா பண்ணாரியம்மன் கோயில்ல இருந்து கொடிவேரிக்கு பக்கம் தானுங்களா. சோ வந்து அங்கேயும் போயிட்டு அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தோம். இதுக்கும் பாத்தீங்கன்னா கொடிவேரி போறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்கு. சோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல நான் சொல்றேன். அப்புறம் இந்த தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே இந்த நீர் முதலைகள்னு சொல்லுவாங்களா, நீர் யானை, அது மாதிரி எல்லாருமே தண்ணிக்குள்ளதான் கிடந்தாங்க. அடிக்கிற வெயிலு கொஞ்ச நெஞ்ச வெயிலா அடிக்குதுங்க சொல்லுங்க. அப்புறம் போயிட்டு நாங்களும் வந்து வண்டியில ஒரு பக்கமா பார்க் பண்ணிட்டு மீன் வந்து சாப்பிட போயிட்டோம். நாங்க எப்ப வந்து ஏதோ ட்ரிப்பு போனாலும் சரிங்க, இந்த கொடிவேரியில வந்து மீன் சாப்பிட்டு தான் போவோம். ஏன்னா நம்ம வெளியே மீன் சாப்பிடுறதுக்கும் கொடிவேரியில சாப்பிடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குங்க. ஏன்னா கொடிவேரியில வந்து மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அந்த மீன் அதை சாப்பிடும் போது நமக்கு தெரியும். எனக்கு சொல்லும் போதே வாய் ஊறுது. ஏன்னா நான் அதை சாப்பிட்டு பார்த்தாதான் நமக்கு வந்து தெரியுங்க. இந்த கடையில பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா வாங்குறதுங்க. அப்புறம் எங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஒட்டு மொத்தமா ஜிலேபி வந்து சொல்லியிருந்தோம். அப்புறம் ரவுண்ட் பீஸ் சொல்லியிருந்தோம். அப்புறம் உட்காந்து பொறுமையே சாப்பிட்டு அந்த கொடிவேரி டேம்ல வர்ற தண்ணியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்க இந்த கொடிவேரிக்கு வந்ததே பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30 இருக்குங்க. 5:30க்கே பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. அப்புறம் அழகா இருந்துச்சுங்க, பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அதே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சோ நீங்க யாரெல்லாம் வந்து கொடிவேரி, அதுக்கப்புறம் வந்து திம்மம், ஹாசனூர் இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வந்து போயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. பாய். நீ அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதே நான் உங்கள் பவி தீபக். பாய்.